ஆண்கள் ஆண்கள், பெண்கள் பெண்கள். அவங்க கிட்ட நீங்க இது வேணும், இது வேணும்னு எதையும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு குடுக்கப்பட்டது நம்ம வந்து அழகா எடுத்துட்டு போய்க்கலாம். ஆண் வந்து இன்னைக்கு சட்டை இல்லாம வெளியில போலாம். அவன் படைக்கப்பட்ட வாகு அந்த வாகு. உடம்போடைய வாகு வந்து அந்த மாதிரி. ஆனா பெண்ணியம் வந்து நம்ம வந்து பொம்பள புள்ள வந்து நான் அப்படித்தான் போவேன்னு நம்ம போ முடியாது. நம்மளுக்கே அது அருவருப்பா இருக்கும். அது நம்மள நம்மள அருவருப்பா சொல்லல. நம்ம அழகு. ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மரியாதை குடுக்குறாங்களோ, அவங்க தான் சரியான ஆண். நான் சட்டை இல்லாம போவேன். நீங்க வருவீங்களான்னு கேட்டா, ஏன் உனக்கு என்ன ஆசையா இருக்கான்னு நான் கேட்பேன். உன் தங்கச்சி அப்படி கேட்பியா? உன் அம்மாவ அப்படி கேட்பியா? குழந்தை பெத்துக்கிற பவர் வந்து அது மென்னால பண்ணவே முடியாது. நீங்க நாளைக்கு என்ன சிஸ்டம் மாறுனி சப்போஸ் பெத்துக்கிற சூழ்நிலை வந்தா கூட அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன காயம் வந்தா கூட புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா பெண் அப்படி கிடையாது. நீங்க உங்க அம்மா வீட்ல வந்து படுத்து தூங்கிட்டு உங்க அம்மா பாவம் புள்ள படுத்துருக்குன்னு சொல்லி காப்பி குடுப்பாங்க. மாமியார் வீட்டுக்கு போனா அந்த இடத்துல நீங்க தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரின்னு மைண்ட்லயே வர்றதில்ல. அங்கேயும் போய் எனக்கு பெட் காஃபி வேணும்னா அடிச்சு தூக்கி உதைப்பாங்க. அந்த மாதிரி ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். சமீப காலத்துல நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஒரு அன்றாட வாழ்வியல்ல என்ன நடக்குது, அண்ட் தென் பெண்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, எவ்வளவு அசம்பாவிதம் நடக்குது, இந்த மாதிரியான பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து நம்ம கூட பேசுறதுக்காக ஜானகி சுந்தரராஜ் அவங்க இருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பெண்ணியம் அப்படின்னு வரும்பொழுது, இதுக்கு முன்னாடி எல்லாம் பெண்ணியம் பேசுறாங்க, ஃபெமினிசம் பேசுறாங்க அப்படின்னா, பெண்ணியம்னா ஒரே பெண்ணியம் தான், இதுதான் பெண்ணியம் அப்படின்னு. ஆனா இப்போ பெண்ணியம் அப்படி எடுத்து போனாலே நீங்க பெண்ணியம் பேசுறீங்களா, போலி பெண்ணியம் பேசுறீங்களா இப்படின்ற ஒரு கேள்வி வருது. பெண்ணியம் என்றால் என்ன? பெண்ணியம் என்றால் என்னன்னா, நான் சொல்ற பெண்ணியம் வந்து வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் அம்மா கூட குயிலின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க, டாக்டர் முத்துலட்சுமி அம்மா, சரோஜினி நாயுடு இவங்க எல்லாம் வந்து நான் பெண்ணியத்துக்கு உதாரணமா சொல்லுவேன். எப்படி பெண்கள் வாழணும், எந்த மாதிரிலாம் தன்னோட முன்னெடுப்பை காமிக்கணும், எவ்வளோ வீரமா இருக்கணும், எது வந்தாலும் எதிர்கொள்ளலாங்கிறது தான் பெண்ணியம். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற மாரி பெண்ணியங்கிறது போலி பெண்ணியமா தான் இருக்கு. ஏன்னா, அவங்கவங்களோட சுயநலத்துக்கு ஃபெமினிசமும், பெண்ணியத்தையும் கொண்டு போறாங்க. இதுல வந்து உடன்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமா பெண்ணியம் அவங்க பேசுற அதாவது ஃபெமினிசம் பேசுறவங்க மேலயே எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா, அ தன்னோட சுயநலத்துக்காக சில விஷயங்கள எடுத்துட்டு அப்படி எந்த மாதிரியான சுயநலத்துக்கான விஷயங்கள் ஃபெமினிசம், போலி பெண்ணியம் பேசுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயுமே ஆண்கள வந்து நிகர்படுத்தி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்கள ஏன் நீங்க நிகர்படுத்துறீங்க? அவங்கள நிகரே நீங்க படுத்த வேண்டாம். ஆண்கள் ஆண்கள், பெண்கள் பெண்கள். அவங்க கிட்ட நீங்க இது வேணும், இது வேணும்னு எதையும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு குடுக்கப்பட்டது நம்ம வந்து அழகா எடுத்துட்டு போய்க்கலாம். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல வந்துட்டு, ஆண் வந்து இன்னைக்கு சட்டை இல்லாம வெளியில போலாம். அவன் படைக்கப்பட்ட வாகு அந்த வாகு. உடம்போடைய வாகு வந்து அந்த மாதிரி. ஆனா பெண்ணியம் வந்து நம்ம வந்து பொம்பள புள்ள வந்து நான் அப்படித்தான் போவேன்னு நம்ம போ முடியாது. நம்மளுக்கே அது அருவருப்பா இருக்கும். அது நம்மள நம்மள அருவருப்பா சொல்லல. நம்ம அழகு. நம்ம வந்து அழகு அ அ நம்ம வந்து கடவுளோட படைப்பு. நம்ம வந்து இப்படித்தான் இருக்கணும். நம்மள வந்து ஆனா இதுவரைக்கும் எந்த பெண்ணியம் பேசினவங்களும் ஆண் வந்து சட்டை இல்லாம வெளில போறாங்க, நாங்க போவோம்னு பேசின மாதிரி நான் பார்க்கல. ஆனா எல்லா ஆணுமே ம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஒரு ஆண், நான் சட்டை இல்லாம வெளில போவேன். ம். உங்களால போ முடியுமா? கேள்வி இதான் இல்ல. கேட்கறாங்க. நான் சட்டை இல்லாம போவேன்னு சொல்றவங்க வந்து அதுவும் முட்டாள்தனமான பேச்சு தான். அந்த ஆண் பேசுறதும் பேச்சு தான். ஏன்னா ஆண் வந்து அந்த இடத்துல அந்த ஆண் கர்வத்த காமிக்கிறாங்கன்னு தான் பேசுவேன். நான் அவங்கள ஆணாவே நானும் நான் நினைக்கிறது இல்ல. ஆணுங்கிறது வந்து அது வந்து எப்படின்னா, ஆதியும் சக்தியும் ஒண்ணுங்கிற மாரி சமமா இருக்கிறவங்கள தான் நான் ஆணா நெனைப்பேன். ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ மரியாதை குடுக்குறாங்களோ, அவங்க தான் சரியான ஆண். நான் சட்டை இல்லாம போவேன். நீங்க வருவீங்களான்னு கேட்டா, ஏன் உனக்கு என்ன ஆசையா இருக்கான்னு நான் கேட்பேன். ம். உன் தங்கச்சி அப்படி கேட்பியா? உன் அம்மாவ அப்படி கேட்பியா? உனக்கு பொறக்க போற புள்ளைய நீ அப்படி பார்ப்பியா? இல்ல, இல்ல. அப்ப அதர் அ லே பெண்கள வந்து நீ அப்படி கொச்சைப்படுத்தி நீ பார்க்கணும்னு நினைக்கிறனால தானே அந்த மாரி வார்த்தை வருது. அது தவறான செயல். நான் அந்த மாதிரி சொல்ல வரல. இன்னைக்கு எல்லாத்தையுமே பெண்கள் வந்து அப்படி எடுத்துட்டு போறாங்க. அதாவது சமங்கிற பேர்ல வந்துட்டு அந்த மாரி எடுத்துட்டு போறாங்க. அது தவறுன்னு சொல்ல வரேன். ஃபெமினிசம்ங்கிற பேர்ல வந்துட்டு தன்னோட சுயநலத்துக்காக தான் நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. அத வந்து ரொம்பவே இன்டீரியரா எடுத்துட்டு போறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஃபெமினிசம் பேசுறாங்க. நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாரி நீங்க பைக் ஓட்டுங்க, ஃப்ளைட் ஓட்டுங்க, எல்லாத்துலயும் காமிங்க. நம்மளோட பவர் வந்து அ எப்படி சொல்றது? நம்ம குழந்தை பெத்துக்கிற பவர் வந்து அது மென்னால பண்ணவே முடியாது.
நீங்கள் நாளைக்கு என்ன சிஸ்டம் மாறி சப்போஸ் பெற்றுக்கிற சூழ்நிலை வந்தால் கூட அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன காயம் வந்தால் கூட புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பெண் அப்படி கிடையாது. வைராகியத்துலேயும் வலியை தாங்குற சக்தியிலையும் அவங்களுக்கு நிகர் கிடையவே கிடையாது. அதில் காமிங்க ஃபெமினிசத்தைன்னு சொல்கிறேன். இப்போ உண்மையான ஃபெமினிசம் பேசுற சில பெண்களும் இருக்காங்க. இப்போ வந்து என்னுடைய உடைமைக்காகவும் என்னுடைய விஷயத்துக்காகவும் நான் நிக்கிறேன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபெமினிசம். எனக்கான விஷயத்த நான் கேட்கறதுக்கு எந்த இடத்தையும் தயக்கப்படக்கூடாது அப்படின்றது ஃபெமினிசம். இப்போ சமீப காலமா இப்போ என்னுடைய ஆண் நண்பர்களாகட்டும் இல்ல இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ரீல்ல கூட பார்த்தேன். என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஃபெமினிசம் பேசுற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்களா டேட் பண்ணுவீங்களான்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம மாட்டேன். எதனால அந்த அளவுக்கு பயம்? ஏன்னா அதுதான் அவங்க வந்து அவங்க பண்றது எல்லாமே வந்து தன்னோட செல்ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு போலி பெண்ணியம் பேசல நான் போலி பெண்ணியத்தை பத்தி பேசவே இல்லை. இங்க உண்மையாவே பெண்ணியம் பேசுற சில பெண்கள் இருக்காங்க. என்னுடைய உரிமைக்காக பேசுற சில பெண்கள் இருக்காங்க. அவங்களையுமே திருமணம் செய்யறதுக்கு இங்க நிறைய ஆண்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பயமா இருக்கு. ஆமா. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நாங்க வந்து ஃபெமினிசத்துல நிப்போம். அப்ப நீங்க எங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது இல்லையா? நாங்க பார்க்குற பெண்கள் வந்து எங்களுக்கு குடும்ப பாங்கா வேணும். எங்கள பொறுத்தவரைக்கும் எங்களோட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போற பெண்ணா தான் வேணும். நீங்க எதுக்கு எடுத்தாலும் வெறச்சு சட்டை மாரி நின்னீங்கன்னா, நாங்க எப்படிங்க அதுக்குள்ள கம்ஃபர்ட் ஆக முடியும்? முடியாதுல்ல. அதனால ஆண்கள் அதுல பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்துல இருக்க எந்த ஆணுக்குமே கல்யாணம் ஆகாது. ஏன் அப்படின்னா எல்லா பெண்களும் பெண்ணியம் இல்ல பேச தயாராகிறாங்க. இல்ல. நீங்க சொன்னதுல பெர்ஃபெக்ட்டா பேசுற பெண்ணியம் வந்து 15 அதாவது 100ல 15% தான். 85% வந்து நீங்க அந்த அதெல்லாம் மாரி ஆஃப்டர் கிடையாது. மேரேஜ் பண்ணி ஆஃப்டர் மேரேஜ் இருக்காங்களா அந்த பெண்கள் தான் அதெல்லாம் பண்றாங்க. போலி பெண்ணியம் பேசுறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்களும் பெண்ணியம் பேசுறாங்க. ஆண்கள் வந்து உண்மையாவே சில ஆண்கள் பெண்ணியம் பேசும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல இதுல ஆண்கள் ஒரு பெண்ணியம் சின்ன பேசுறாங்க. இன்டரப்ட் பண்றேன். ஆண்கள் பெண்ணியம் பேசுவாங்க. அதுல ரொம்ப ரேர் பீப்பிள். அதாவது ரொம்ப அதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, அவங்க முழுக்க முழுக்க தன்னை ரொம்ப அனலைஸ் பண்ண ஆண்கள் மட்டும் தான் ஆண்கள் தன்னையே அனலைஸ் பண்ண ஆண்கள் மட்டும் தான் ஃபெமினிசம் பேச முடியும். எல்லா ஆண்களும் பேச முடியாது. இதுல இந்த இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, போலி பெண்ணியம் பேசுறாங்க, ஃபெமினிசம் பேசுறாங்கன்னு. இதுக்கு பின்னாடி ஜால்ரா தட்டுற ஆண்கள் நெறைய இருக்கிறாங்க. அவங்கள மாரி தான் நீங்க சொல்ற ஆண்கள் பேசுவாங்களே ஒழிய, பட் ரொம்ப 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 நான் சொடுக்கு போட்டு சொல்ற அளவுக்கு ஆண்கள் தான் இருக்காங்களே ஒழிய, ப்ராப்பரான ஆண்கள் ஃபெமினிசம் பேச மாட்டாங்க. சில ஆண்கள் இருக்காங்க பெண்ணியம் பேசுறவங்க. பட் எல்லாருமே பேசுறாங்களா? பெண்கள் மாரி தான். எல்லா ஆண்களும் வந்துட்டு பெண்ணியம் பேசணும் அப்படின்றது கிடையாது. எல்லா பெண்களும் வந்துட்டு உண்மையான பெண்ணியம் பேசணும் அப்படின்றது கிடையாது. இப்போ சமீபத்தில ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல அந்த பொண்ண எந்த அளவுக்கு முட்டாள்தனமா காட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு முட்டாள்தனமா காமிச்சு வச்சிருக்காங்க. கார்ல் மார்க்ஸுக்கும் ஜி.யு. போப்புக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணு முட்டாள்தனமா வந்துட்டு இந்த மாரி ஒரு கேரக்டர் எழுத முடியுமா? அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லம்மா, நீங்க நீங்க அப்படி யோசிக்காதீங்க. ஆக்சுவலா நெறைய பிள்ளைங்க முட்டாள்தனமா தான் இருக்காங்க. இன்னைக்கு மே பேசிக்கா உங்களுக்கு நெறைய இப்ப படிக்கிறதுனால, மேல் போங்கா நெறைய விஷயம் தெரியுது. வேர் என்னன்னு உங்களுக்கு தெரியறதே இல்ல. அதனால நான் அந்த படம் பார்க்கல. சாரி. எனக்கு தெரியல. ஆனாலும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த படத்துல காமிச்சதுக்கு நானும் ஒரு ஆதரவு கூட தெரிவிக்கிறேன்னு கூட சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, பேசிக் நெறைய பெண்களுக்கு தெரியறதில்லம்மா. எல்லாமே அதான் சொல்லல. மேல் போங்க இப்போ நீங்க உங்க அம்மா வீட்ல வந்து படுத்து தூங்கிட்டு, உங்க அம்மா பாவம் புள்ள படுத்திருக்குன்னு சொல்லி காப்பி குடுப்பாங்க. மாமியார் வீட்டுக்கு போனா, அந்த இடத்துல நீங்க தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரின்னு மைண்ட்லயே வர்றதில்ல. அங்கேயும் போய் எனக்கு பெட் காஃபி வேணும்னா, அடிச்சு தூக்கி உதைப்பாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமுமே டிஃபரெண்ட் ஷேப் இருக்கு. அதனால பேசிக் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியலன்னு சொல்லுவேன். நாலேட்ஜ் இருக்கும். அதாவது சுய அறிவு இருக்கும். ஆனா சுற்று வட்டார அதாவது நம்ம சுற்று வட்டார அறிவுகள் அவர்களுக்கு கம்மி தான். தெரியாது. அவங்களுக்கு 4 இடத்துக்கு போனதில்ல. எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. எப்படி வீட்டுக்குள்ளேயே அந்த மாரி ஒரு வளர்ப்பு இருக்கும். அம்மா, அப்பா, சொந்த பந்தம் அவங்க கிட்ட நல்லா மிங்கிள் ஆயி பேசுவாங்க. அனதர் பெர்சன் கிட்ட எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு அவங்களுக்கு வந்து புத்தி கம்மி அப்படிலாம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த வட்டத்துக்குள்ள வளர்ந்ததுனால, இவ்வளதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு போயிருவாங்க. எல்லாத்தையுமே ஈஸியா நம்புவாங்க. எல்லாரையுமே ஒரே நம்ம ஃபேமிலி மாரியே நெனைப்பாங்க. அந்த மாரி கேரக்டர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் நெறைய இடத்துல பார்த்ததுண்டு. உங்க நேரத்த செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நன்றி. நன்றிம்மா.